மக்களே இந்த வீடியோ என்னன்னா ஜிக்ஸர் 250யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருப்போம். ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாத்துக்கோங்க. இவரு யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இவர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவர். தீனா 250 ஃபியூச்சர்ல வந்து 1000 மாற போறாருன்னு நினைக்கிறேன். தீனா 1000 மாறுவார்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னன்னா ப்ரோ வந்து சோலோ ரைடு தாறு மரா பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ சோலோ ரைடுக்கு இவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணாரு, சோலோ ரைட்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன, சோலோ ரைட் போறவங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்லி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ண போறீங்களா, அதுக்கு என்னெல்லாம் வந்து உங்ககிட்ட கேஜெட்ஸ் இருக்கணும்னு சொல்லி ப்ரோ கிட்ட கேட்டுப்போம். புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவலி தலைவலியா? ஓகே, ஒரு சோலோ ரைட் போறதுக்கு ஒரு ரைடருக்கு என்னெல்லாம் ப்ரோ வேணும் சொல்லுங்க. முதல் விஷயம் தூக்கம் வேணும். தூக்கம் ஓகே. ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும். நல்ல 3 வேளை நல்லா சாப்பிடணும். சாப்பாடை தவிர்த்தோ தண்ணியை தவிர்த்துட்டோ ஓட்டக்கூடாது. நல்ல ஒரு தூக்கம் வேணும், நல்ல ஒரு எனர்ஜி வேணும், இல்லைன்னா தப்பா முடிஞ்சிடும். ஸோ எப்போதுமே ரைடு போகும்போது எதுக்காக போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் யோசிங்க. சில பேருக்கு பேஷன் இருக்கும், சில பேர் வந்து மன கஷ்டம் இருக்கும், அதை தவிர்க்கிறதுக்கு ஓட்டுவாங்க. சில பேருக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு ஒன்று இருக்கும். இப்போ என் வயசு பசங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். இப்போ எனக்கு வந்து இது பேஷன், இதையே வந்து ஒரு லைஃபா சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு காசு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு ஹெல்த் தேவை. ஹெல்த் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வந்து ஒரு சோலோ ரைட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டே எல்லாம் எப்படி பாத்துக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஃபுட் எல்லாம் எப்படி பாத்துக்கணும், நீங்க வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறீங்க, லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே ஸ்டே வந்து அதுதான். நீங்க இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, நான் பிளானே பண்ண மாட்டேன், போறதுல பாப்பேன். அது தவறு. நீங்க தமிழ்நாடு, கேரளா, நீங்க சவுத் இந்தியா, நம்மளோட இடத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க நார்த் போயிட்டீங்க, மகாராஷ்டிராவோ இல்ல பீகார் சைடோ எங்க போறீங்கனாலும், அதான் எங்க போனீங்கனாலும் அந்த ஒரு சென்ட்ரல் இந்தியாவை தாண்டிங்க, அந்த மகாராஷ்டிரா அந்த பக்கம் போறீங்க, இப்படிக்கா போறீங்க, நார்த் போறீங்கன்னா கூட ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது ரெண்டுமே, ஸ்டே வந்து சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபுட்டு வந்து உங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, நீங்க இப்ப வந்து எங்கெல்லாம் சாப்பிடணும், எங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும் முன்னாடியே ப்ரிகாஷனா பார்த்து சாப்பாடு நான் இது பண்ண மாட்டேன். ஸ்டே மட்டும் நான் கண்டிப்பா வந்து முன்னாடியே வந்து அந்த பார்த்து வச்சிருவேன். இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணும், 1க்கு 2 நான் பார்த்து வச்சிருவேன். அந்த மாதிரி பார்த்து வச்சிருவேன். மற்றபடி ஃபுட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அல்சர் வந்து வந்துடக்கூடாது இல்லையா, அதனால அந்த ஒரு இது. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணணும், ட்ரெஸ் கேரி பண்ணணும். ஓகே, வேற ஏதாச்சும் நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு சோலோக்கு என்ன தேவைப்படுமா? ஆக்சுவலா நமக்கு வந்து எப்போதுமே வந்து கோல்டுக்கு, ஜுரத்துக்கு, தலைவலிக்கு அந்த மாதிரி மாத்திரை இது பண்ணுங்க. அதே மாதிரி சில பேர் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி மாத்திரை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. ஓகே, முட்டிக்கு, எலும்புக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து எப்போதுமே நார்மலா வந்து வண்டிக்கும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். வண்டிக்கும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். வண்டிக்கும் வந்து அதுக்கும் வந்து நம்மளுக்கு எப்படி காலா இருந்த அது மாதிரி அதுக்கு இது செயின் இருக்கு. ஸோ செயின்ல யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒரு மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் வந்து பஞ்சர் கிட்ல இருந்து, ஸ்பார்க் பிளக் இது பண்றதுல இருந்து, அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு கிளட்ச் அட்ஜஸ்ட் பண்றதுல இருந்து ஜென்ரலான இது வந்து டூல்ஸ் வந்து கேரி பண்ணுங்க. மஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கேரி பண்ணுங்க மஸ்ட். ஓகே, பைக்கோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் சொல்றாரு. பைக்குக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட், நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே, ரெண்டுமே கேரி பண்ணணும். தாராளமா கேரி பண்ணுங்க. சரி, ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது அதான், டைஜஷன் மாத்திரை எடுத்துக்கோங்க, தலைவலி, ஜுரம் அந்த மாத்திரை எடுத்துக்கோங்க, நல்லது. லடாக் போறீங்கன்னா டைமாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, வண்டியில என்னெல்லாம் செக் பண்ணணும் ஒரு சோலோ ரைட் போறதுக்கு முன்னாடி? ஏன்னா டபுள்ஸ் போனாலும் பிரச்சனை இல்ல, ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்துப்பாங்க. ஒரு சோலோ ரைட் போறீங்க, இல்ல நீங்க டபுள்ஸ் ரைட் ஃபேமிலியோட போறீங்க, கப்பிள்ஸா போறீங்க, எப்படியா இருந்தாலும் சரி, ஓகே, நீங்க பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ரைட் போறீங்கனாலும் சரி, முதல்ல வண்டியை வந்து சென்டரா நிக்க வச்சுட்டு இன்ஜின் ஆயில் லெவலை வந்து செக் பண்ணுங்க. ஓகே, வண்டியோட இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிட்டு, இன்ஜின் ஆயில் எப்படி இருக்கு, கலர் கிரேடிங் ஏதாவது மாறி இருக்கா, இல்ல ஏதாவது அந்த பிசு தன்மை விஸ்காசிட்டி இருக்கா, லெவல் கரெக்டா இருக்கான்றது பாருங்க. ஃப்ரண்ட் டயர், பேக் டயர் ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சு மவுத்துல பாருங்க, எங்கேயாவது ஏர் லீக்கேஜ் ஆகுதா, இல்ல ரிம் பீடிங் எங்கேயாவது ஏர் லீக்கேஜ் ஆகுதான்னு பாருங்க. வண்டியோட கிளச் கேபிள், அந்த வண்டியோட கிளச் இன்ஜின் அந்த இது ஆகுதுல, அந்த இடத்துல வந்து எப்படி கரெக்டா கேபிள் ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல ஏதாவது பிஞ்சு இருக்கான்றது பாருங்க. ஆயில் அடிங்க. கிளச்சோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. ஆக்சிலேட்டர் கேபிள் செக் பண்ணுங்க. பிரேக் பேட்ஸ் எந்த அளவுக்கு தேஞ்சு இருக்குன்றத பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடையில உங்க பக்கத்துல இருக்க ஹார்ட்வேர்ஸ்ல வந்து ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா எமோ ஷீட் இருக்கும், அதை வாங்கி ஃப்ரண்டோட டிஸ்கோ பேக்கோட டிஸ்கோ சும்மா லைட்டா ஒரு மேலோட்டமா ஒரு 10 செகண்ட் அப்படி இப்படின்னு தேய்ச்சி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எந்த ஒரு பிளாக் டஸ்டும் அதுல வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. சோ பிரேக்கிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கும். ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது. சும்மா லைட்டா மேலோட்டமா ஃப்ரண்ட் பேக்க தேய்ச்சி விட்டுருங்க. ஏர் பாத்துக்கோங்க. இதுதான் வந்து பேசிக் நீடு. ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து பைக்கு வந்து பேசிக் நீ சொல்லிட்டாரு. இப்போ நீங்க வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணீங்க, புக் ஆஃப் ரெக்கார்ட் அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படிலாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க? ஏன்னா வீடியோ மட்டும் இல்லை, கண்டிப்பா ஜிபிஎஸ் ரெக்கார்ட் பண்ணணும். பிளஸ் நீங்க தண்ணி, சாப்பாடு அதெல்லாம் என்ன பண்ணீங்க, எப்படி நீங்க பட்ட கஷ்டங்களை சொல்லுங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடுவோம். சொல்லுங்க. முதல்ல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டுன்றது நேஷனல் ரெக்கார்ட். இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து காண்டினென்ட், ரஷ்யா, சைனா, இந்தியா, அந்த நம்மளோட காண்டினென்ட் இந்தியா காண்டினென்ட். இந்த காண்டினென்ட்ல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நம்மளோட இதுதான் வந்து தேர்ட். ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டோட இதுல வரும், ஸ்டெப்ல வரும். அதான் அவங்களோட அஃபிலியேட் அந்த ஒரு இதுல வரும். நம்மளோட நேஷனல் ரெக்கார்டு இது. ஸோ இந்த ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு பத்தி நம்ம ஏதாவது தப்பா பேசினாலும் சரி, அதை கொஞ்சம் கேவலப்படுத்தி பேசினாலும் சரி, நம்மளதான் நம்மளே பேசிக்கிறோம், நம்மளதான் நம்ம அசிங்கப்படுத்துக்கிறோம், நம்மளே தான் நம்மள வந்து அதாவது யாரும் குறைச்சி இடப்படாதீங்க. ஏன்னா வந்து கின்னஸ் ரெக்கார்டுன்றீங்க, அப்ப இந்தியா நம்மளோட இந்தியா எங்க போச்சு? நம்மளோட நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நம்ம தான் சப்போர்ட் பண்ணும். பட் கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோல யாராவது பண்ணுவாங்க, அதே வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எவன் பண்றான் நான் பாக்குறேனே, முடிஞ்ச நீ பண்றான் நான் பண்றேன், நான் கமெண்ட் ரிப்ளை. என்ன குறை சொல்றதோ, நான் பண்ண ஏதோ குறை சொல்லல, நம்ம கண்ட்ரியவே தான் நீங்க வந்து நம்ம கண்ட்ரில இருந்து ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, அதே தான் நீங்க வந்து அதாவது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்க கேவலமா பேசணும்னா மினிமம் கிரைட்டீரியா நீ எதனாச்சும் பண்ணிருக்கணும். புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பண்ணிருந்தீனாக்கா நீ கேவலமா பேசு, இல்லனாக்கா யாரும் வந்து நம்மளோட இதுவே நம்ம வந்து கேவலமா பேச தேவையில்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்ட வீடியோ, நான் உங்க மூலியமா சொல்றேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் என் ஆடியன்ஸ்க்கு வந்து சொன்னேன். முதல்ல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணறோம் அப்படின்னா முதல்ல என்ன காசு, ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு பண்றீங்க, நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க பண்ண போறீங்க. இப்ப நான் வந்து ஒரு பைக்கிங் ஃபீல்ட்ல ரிலேட்டடா இருக்கேன். இப்போ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒரு நேஷனல் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் போது என்னோட ரெசியூம்லயுமே சரி, என்னோட ப்ரொஃபைல்லுமே சரி, நான் யாருன்றது ஒரு ஹீரோ பிராண்டுக்கோ, டிவிஎஸ் பிராண்டுக்கோ, சுசுகிக்கோ என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னும் போது தெரியும். நான் பண்ணதுக்கான மெயின் ரீசன் எனக்கு ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் நான் வேலைக்கு போகும்போது அது எனக்கு யூஸ் ஆகும், என்னோட பேஷனுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து பேசுங்க, நான் நினைக்கிறேன், நீங்க பேசுங்க. என்னோட ஒரு டெவலப்மெண்ட் டெஸ்ட் ரைடிங் என்னோட ஜாபுக்கு வந்து அந்த இது கரெக்டா இருக்கும், எனக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஆசை, ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமா இது எனக்கு ஆசை. அதனால வந்து நான் பண்ண அதுக்காக தான் இந்த வண்டியில இருந்து எல்லாமே. சோ சென்னை டு டெல்லி மும்பை வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண, பஜாஜோட ரெக்கார்டை வந்து நம்ம பிரேக் பண்ணோம் சுசுகி வச்சு. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. பட் சென்னை டு டெல்லி வந்து சென்னை டு மும்பை கம்பேர் பண்ணும்போது இது 2.5 மடங்கு டஃப். ஏன்னா 2200 கிலோமீட்டர் 26 மணி நேரத்துல கடந்து போகணும் போது அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணேன், இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் சென்னை டு டெல்லி பை 250cc. அவங்க வந்து இல்ல அதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சென்னை டு டெல்லி ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடும்போது இல்ல நீங்க போடும்போது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க பண்ணணும்னாங்களா இல்ல எப்ப சப்போர்ட் பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா நான் வந்து இந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ண போறேங்க, இது வந்து என்னோட செகண்ட் ரெக்கார்ட், இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலா ஏத்துக்கல அத. நீங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் சென்னை டு டெல்லி பை மோட்டார் சைக்கிள்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், இந்த 250cc இந்த அந்த ஒரு இதெல்லாம் வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஓகே, நான் வந்து ஃபாஸ்டஸ்ட் சென்னை டு டெல்லி பண்றேன், அப்ளிகேஷன் ஐடி போட்டு நான் டைட்டில் வாங்குறதுக்கே எனக்கு 1 மாசம் ஆச்சு. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து நான் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் சப்மிட் பண்ணா இப்பதான் நான் போயிட்டு வண்டி ஓட்டணும். அப்பதான் வந்து அந்த டைட்டில் எனக்கு கொடுத்து வெரிஃபிகேஷன் ஒரு 3-4 மாசம் போயிட்டு எனக்கு ரெக்கார்ட் வரும். சோ நம்ம டைட்டில் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம வாங்கணும். இந்த இந்த நான் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் சென்னை டு டெல்லின்ற ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம டைட்டில் தான் கிரியேட் பண்ணணும். அவங்க இந்த டைட்டில் வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு மெயில் பண்ணிடுறாங்க. அதுக்கு எனக்கு 1 month ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சென்னை டு டெல்லி ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க சென்னையில வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளம்புறீங்கன்னா அது பெட்ரோல் பங்கா தான் இருக்கணும். பெட்ரோல் பங்கா இருக்கணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு ஒரு இதுவா இருக்கணும், பிளேஸா இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷனா கூட. ஓகே, இப்போ அங்க வந்து நம்ம என்னாச்சு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு பைக்ல ஜிபிஎஸ் இருக்கணும், பைக்ல ஜிபிஎஸ் இருக்கணும், கூகுள் மேப்ஸ்ல ஜிபிஎஸ் இருக்கணும், அண்ட் வந்து ஸ்டாவான ஒரு ஜிபிஎஸ் இருக்கு. மொத்தம் 3 ஜிபிஎஸ் இருக்கு. இந்த 3 ஜிபிஎஸ் இருக்கு. சோ நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? சின்ன டவுட், பைக் ஜிபிஎஸ் ஓகே, இந்த ஸ்டாவா ஜிபிஎஸ்க்கும் கூகுள் மேப் ஜிபிஎஸ்க்கும் 2 டிஃபரெண்ட் போன் யூஸ் பண்ணீங்களா இல்ல ஒரே போன்லயே? ஒரே போன். ஸ்டாவாவும் ஓடிட்டு இருக்கும், கூகுள் மேப்ஸும் ஓடிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஸ்டாவா ஜிபிஎஸ் தான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து அது நேஷனல் லெவல்ல பாக்கும்போது ஸ்டாவா மட்டும் தான் ஒன்லி 1 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, நீங்க வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாவா வந்து ஆன் ஆயிடும் உங்களுக்கு. சோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது சென்னையில பெட்ரோல் பங்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ பெட்ரோல் பங்க்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஏடிஎம் கார்டுல தான் போடணும். காசுல போட்டா ரிஜெக்ட் பண்றாங்க. எல்லாமே கார்டுல போட்டு கார்டுல தான் போடணும். கார்டோட பில்ல வாங்கணும், பெட்ரோல் பங்க் மிஷின் பில்ல வாங்கணும். வாங்கிட்டு 2 பில்லுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதணும். நம்ம பெட்ரோல் போடுறாங்களே அவங்க முதல் கொண்டு, பெட்ரோல் அடிக்கிறது முதல் கொண்டு, எவ்வளவு பெட்ரோல் போயிருக்குன்றது முதல் கொண்டு, பில்லு முதல் கொண்டு பின்னாடி எழுதணுமா? எல்லாமே வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கணும். ஜிபிஎஸ் கேமரா இருக்கு, அந்த ஜிபிஎஸ் கேமரால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும். அந்த பெட்ரோல் அந்த இது எடுக்கணுமா? அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் இருக்குல்ல, அதை எடுக்கணும், நம்மளே எடுக்கணும். வண்டி முன்னாடி உட்காந்து வண்டி தெரியற மாதிரி எடுக்கணும்.
வண்டி பின்னாடி எடுக்கணும். இதுக்கே 10 மணி நேரம் ஆயிடுமேங்க. ஒரு பெட்ரோல் பங்குக்கு 10ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் இதுக்கு மட்டும். ஆமா எவ்வளவு வேலை. சரி இவ்வளவு இருக்கு தலைவலி. பங்கு ஓகே. டோல்கேட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு போட்டோ எடுக்கணும். செல்ஃபியா இல்ல வண்டி மட்டும் போட்டோ எடுக்கணுமா? நம்மளோட நம்பர் பிளேட் தெரிஞ்ச மாதிரி போட்டோ எடுக்கணும். அண்ட் வீடியோஸ் எடுக்கணும். நான் சென்னையில இருந்து டெல்லி போற வரைக்குமே வீடியோஸ் இருக்கு. எல்லா டோலையும் ஒரு நிமிஷம். சென்னை டு டெல்லி போறதுக்கு ஃபுல் வீடியோ இருக்கணுமா? சென்னை டு டெல்லி வீடியோ அதான் இப்போ நான் பண்ணது மோட்டோ லாக்கிங் இல்லையா? ஓகே. எல்லா டோல வீடியோ எடுக்கணும். இப்போ நான் சென்னையில இருந்து நெல்லூர் போறேன்னா நான் நெல்லூர் வந்துட்டேன், நான் ஓங்கோல் ரீச் ஆயிட்டேன், ஹைதராபாத் ரீச் ஆயிட்டேன். உங்க vlogகாக பண்றீங்க. பட் அவங்களும் ஓகே ஓகே. ஏன்னா சென்னை டு டெல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிளிப்ஸ் இருக்கும். சென்னையில இருந்து டெல்லி போனா 150 கிளிப்ஸும் அவங்க பாப்பாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. பெட்ரோல் பங்க் பில் 8 பெட்ரோல் பங்க் போட்டேன், 90 லிட்டர் பெட்ரோல். இந்த 90 லிட்டர் பெட்ரோலுக்குமே நான் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். கார்டுல போட்டேன், இந்த 2 பில்லு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டாவா ஜிபிஎஸ், மொபைல் ஜிபிஎஸ், பைக் ஜிபிஎஸ் இதெல்லாம் போகும். இது எல்லாமே எப்படி சப்மிட் பண்ணீங்க? மெயில் மூலமா சப்மிட் பண்ணீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஐடி கிரியேட் ஆகி நம்ம கேட்ட டைட்டில் அவங்க நம்மளுக்கு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த வீடியோஸ்ல இருந்து, ஜிபிஎஸ்ல இருந்து, டோல்ல இருந்து எல்லாமே இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இது முடிக்கிறதும் பெட்ரோல் பங்க்ல தான் முடிக்கணும். ஓகே ஓகே. அந்த ஜிபிஎஸ் கேமரால டெல்லின்னு வரணும். ஜிபிஎஸ் கேமரா ஆரம்பிக்கும் போது சென்னைன்னு வரணும், சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு வரணும். முடிக்கும் போது ஜிபிஎஸ் கேமரால டெல்லி தமிழ்நாடு இந்தியான்னு அப்பதான் இது பண்ணுவாங்க. அவங்கள அந்த டெல்லின்றது வரல, நீ டெல்லியில என்டர் ஆயிட்ட, ஜிபிஎஸ்ல டெல்லின்னு இல்ல, ஜிபிஎஸ் கேமரால டெல்லியில கூட அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அவ்வளோ ஒரு விஷயம். அப்ப நீங்க எப்படி டெல்லியில எந்த பிளேஸ மார்க் பண்ணீங்க? எங்க போய் முடிச்சீங்க? நான் டெல்லி உள்ள போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர், அதான் ஃபரீதாபாத். ஓகே. சோ ஃபரீதாபாத் உள்ள என்டர் ஆகி டிராபிக் எல்லாம் தாண்டி போய் தான் நான் ஒரு பெட்ரோல் பங்க்ல போட்டேன். ஓகே. அப்போ ஒரு சின்ன டவுட், நீங்க பெட்ரோல் பங்க் இங்க போகும்போது இங்கெல்லாம் பெட்ரோல் போடணும்னு மேப் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா அவ்வளவு கிலோமீட்டர் போறீங்க, டைமுக்கு வேற போகணும்ல. 100 கிலோமீட்டர் இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு பின்னாடி பிளானிங்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மாசம் பிளானிங் போச்சு. ஓகே ஓகே. 3 மாசம் நைட்ல தூங்காம கொள்ளாம அந்த அளவுக்கு பிளானிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆரம்பிக்கிற பெட்ரோல் பங்கும் முடிக்கிற பெட்ரோல் பங்கும் தான் நம்மளோட இது அமையுமே தவிர நடுவுல எங்கேயுமே அமையாது. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா ஒரு பெட்ரோல் நம்மளுக்கு வண்டிக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, மைலேஜ் அடி வாங்கும். 200 கிலோமீட்டர்ல போலான்னு பார்ப்போம், 150 கிலோமீட்டர்லயே பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணுவோம். இந்த மாதிரி வேரியேஷன் நடந்துட்டே இருக்கும். எந்த இடத்துலயுமே நம்ம மார்க் பண்ண இடத்துல பெட்ரோல் போட முடியாது. ஆரம்பிக்கிற இடம் முடிக்கிற இடம் அது நம்மளுக்கு கரெக்டா வந்துடுச்சா. இதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் மட்டும் ஒரு 3 மாசம் போச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஓகேங்க எங்களுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ரொம்ப நோண்டாங்க ஆக்சுவலா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா வண்டி ஓட்டு போயின்னு இருக்கும் போதே நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா, ஜிபிஎஸ் கேமரா நீங்க தான் போறீங்களான்ட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். டோல் ஃபுட்டேஜஸ் செக் பண்ணுவாங்க. இல்ல சும்மா ஒரு அங்கங்க கிளிப் எடுக்கணுமா? அங்கங்க கிளிப் எடுக்கணும். தமிழ்நாடு தாண்டி ஆந்திராவுல எடுக்கணும், அதுக்கு ஒரு கிளிப். ஒரு ஸ்டேட்டுக்கும் பாஷை அந்த பாஷை பேசணுமா, தமிழே பேசிக்கலாமா? பெட்ரோல் பங்க் முக்கியம், உங்களோட ஜிபிஎஸ் முக்கியம், ஜிபிஎஸ் கேமரால எடுக்கிற ஃபுட்டேஜஸ் முக்கியம். ஒரு டோல்லயும் நீங்க எடுக்கிற செல்ஃபிஸ் முதல் கொண்டு, வீடியோஸ் முதல் கொண்டு எல்லாமே முக்கியம். ஒரு ஸ்டேட் தாண்டும் போதும் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் கூட வரும், இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா. ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேட் தாண்ட உடனே நீங்க ஆந்திரா போயிட்டீங்க, 50 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் நீங்க வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது. ஆந்திரா உங்களுக்கு ஆந்திரா மாறிச்ச உடனே எடுத்து டைம் போகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே பண்ணுமா? ஆந்திரா வந்தோடனே 2200 கிலோமீட்டர் 26 மணி நேரத்துல ஓட்டணும். ஒரு பெட்ரோல் பங்க்லயே 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகுது. அது அவங்க எல்லாம் கணக்குலயே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு நீ ப்ரூஃப் சப்மிட் பண்ண, நீ போனன்றதுக்கு என்ன ஆதாரம்? இவ்வளோ இருக்கு. அவங்க எவ்வளவு நோண்டுறாங்க பாத்தீங்களா? நம்ம போட்ட பெட்ரோல்ல இருந்து, ஜிபிஎஸ்ல இருந்து ஒரு போட்டோ, அந்த அவங்களால டோல் ஃபுட்டேஜஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பெட்ரோல் பங்கோட ஃபுட்டேஜஸ் ஆக்சஸ். இந்த டைமையும் அந்த டைமையும் மேட்ச் பண்ணாதான் 3 மாசம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் மட்டுமே எனக்கு ஆச்சு. 3 மாசம் போச்சு. ஏன்னா சென்னை டு மும்பை ஒரு 2 வாரத்துல முடிச்சிட்டாங்க வெரிஃபிகேஷன். டப்புன்னு ஆச்சு. சென்னை டு டெல்லி எனக்கு ஒரு 3 மாசம் போச்சு. ஓகே ஓகே. இப்போ ஒரு சின்ன அதுக்கப்புறம் தான் செக்கே வச்சாங்க. ஓகே. என்ன வச்சாங்க? கெசட்டட் சைன் வாங்கணும். அப்படின்னா கெசட்டட் சைனா நீங்க கோர்ட்ல போயிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணி வக்கீல் கிட்ட போயிட்டு நீங்க 2 பேர் கிட்ட சைன் வாங்கணும். ஸ்டார்டிங் ஃபார்ம், எண்டிங் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ட்ரோல் பண்றீங்களே, எவ்வளவு கேக்குறாங்க பாருங்கயா. இது நம்ம ரெக்கார்டே பண்ணாம வீட்டுல சும்மா ரைடு போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. சமயத்துல எல்லாம் நான் ஓட்டுனது எனக்கு தெரியும், நான் யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிறேன். எனக்கு இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டே வேணாம் இந்த அளவுக்கு. ஏன்னா இங்க இருந்து சென்னை போயிட்டு கோர்ட்டுக்கோ வீட்டுக்கோ அலையும் போது அந்த ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஏன்டா இது பண்ணும், ஏன்டா சுத்த விடுறீங்க? பண்ணனா வாங்கினா போய் சாப்பிட மாட்டீங்களா நீங்க?
ஏன்னா அந்த 2200 கிலோமீட்டர் நம்ம எதுவுமே சாப்பிடல. நம்ம சார் நிப்பாட்டி ஒரு தண்ணி பாட்டில் எத்தனை போனோம், பேரிச்சம்பழமோ கருப்பு கவுனி அரிசி அது மட்டும் தான் எத்தனை போனோம் கையில. எப்படி அப்ப அவ்வளவு சாப்பிட்டீங்களே அந்த வாங்க? அளவுக்கு நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி அவ்வளவு ட்ரைனிங் இருக்கு. நம்ம எடுத்தோன்னு சென்னை டு டெல்லி நேஷனல் ரெக்கார்ட் பண்றோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி குடிக்காம எவ்வளவு நேரம் ஓட்டுறோம், சாப்பிட ட்ரைனிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் எடுக்கணும். ஏன்னா இப்ப நான் ஒரு ஹயாபுஸ்ல பண்றேன் போது நான் வெயிட் குறைக்க தேவையில்ல. ஒரு 250cc நம்ம வந்து ஒரு சென்னை டு டெல்லி நேஷனல் ரெக்கார்ட் பண்றோம் போது ஒரு 90 kg ரைடர் வந்து இந்த ஜிக்ஸர் 250 போனா என்ன ஸ்பீட் போகும், இது 60 kgல போனா என்ன இது ஆகும். இது எங்க டேலி ஆகும், எங்க கணக்குல வரும் அப்படின்னா 90 kg ஓட்டுறவருக்கு என்ன மைலேஜ் தரும், கொஞ்சம் கம்மியா தான் தரும். 45 kgல இருக்கவரு அதே ஸ்பீடுக்கு போனா வண்டியும் வந்து வண்டி ஸ்ட்ரகிள் ஆகாது, மைலேஜ் ஏற்கணும். சோ நான் ஃபியூல் எக்கனாமில இருந்து எல்லாமே பார்க்கணும். ஏன்னா நான் வெயிட் அதிகமா இருக்குன்னா வண்டியோட மைலேஜ் டாப் ஆகும், அதிக ஃபியூல் ஸ்டாப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், ஸ்பீடு கம்மியாகும். நான் வெயிட் கம்மி பண்ணும் போது வண்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகாது, ஈஸியா பிக்கப். வெயிட் கம்மி பண்ணீங்களா? ஆமா. எவ்வளவு இருந்தீங்க ஃபர்ஸ்ட்? நான் ஒரு 58 கிட்ட இருந்தேன். இப்போ நான் ரைடு போகும்போது என்ன நான் ஒரு 40 to 43 தான் இருந்திருப்பேன். கூட இப்படிதான் அந்த கூணு சாஞ்சி இருக்காது. நம்மளோட சாப்பாட்டுல தான் ரொம்ப இது பண்ணும். நான் வந்து அந்த ஒரு 3 மாசத்துக்கு நான் கருப்பு கவுனி அரிசி மட்டும் தான், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மட்டும் தான் குடிச்சேன். ஏன்னா வெயிட் நம்மளுக்கு பயங்கரமா ரெடியூஸ் ஆகும். உங்க நல்லது சொல்றேன், நீங்க வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அது ஒன் டைம். இனிமேட்டு நான் வேணாம் இனிமே வந்து, ஏன்னா இந்த வயசுல நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா இன்னும் வயசா நிறைய பிரச்சனை வரும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நான் என்ன நினைச்சேன், தண்ணி கிண்ணி வச்சுட்டு போய் போல அந்த பேக்ல என்கிட்ட இது கிடையாது, நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஷோல்டர் பெயின் வந்துடும் அதெல்லாம் பண்ணா. ப்ரோ இப்படி நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இவரோட அம்மா வந்து இந்த வீடியோ பாப்பீங்க, இவரை வந்து இனிமே புக் ஆஃப் ரெக்கார்ட் எல்லாம் போக விடாதீங்க, ஏன்னா ரொம்பவே சிக்கல்ல இருக்காரு. நானே வந்து வாக்கு கொடுத்துருக்கேன், இனிமேட்டு இதோ ஜாலியா போங்க. என்னால பண்ண முடியாததை இனிமேட்டும் யாருமே வந்து தொட்டு பார்க்காத அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து டிராவல் தான். ஓகே. என்னன்னா பிரச்சனை, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பிரச்சனைனா, இப்ப நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச் போறேன், இங்க இருந்து ஒரு மதுரை போறனாலே வண்டியில வந்து பெட்ரோல் காய்ச்சுனா பெட்ரோல் போட்டு போறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா நிப்பாட்டும், நானா பெட்ரோல் போட்டு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து டோல் போயிட்டு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் எழுதி வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து மாத்துங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா மாத்தினாலும் ஈஸியா வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டா மாத்திரமோ அந்த அளவுக்கு சீட்டிங்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும். ஓகே, அப்படி அளவுக்கு அவங்க மேனுவலா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நல்லதா நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா என்னோட இது என்ன, யாரும் வந்து சென்னை டு டெல்லி பாக்குறீங்களா, என்ஜாய் பண்றீங்களா, ஓகே பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா பண்ணணும்னு நினைச்சா உடம்பு அளவுல சரி, இப்போ என் சென்னை டு டெல்லி வீடியோ நான் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு பாருங்க, இப்போ நான் எப்படி இருக்கன்றத பாருங்க. அதுதான் நீங்க என்ன சொன்னாலும் இந்த வீடியோ பார்க்கல யாருனாச்சும் ஒரு சின்ன பசங்க யாரா இருந்தாலும் வளர்ந்து இந்த அண்ணன் வந்து 18 ஹவர்ஸ்ல எவ்வளவு 18 ஹவர்ஸ் போனீங்க, 26 ஹவர்ஸ்ல போனாரு. நம்ம அதோட கம்மியா போகணும் கண்டிப்பா யாச்சிருப்பீங்க. ஆனா இந்த அண்ணன் என்னென்ன பண்ணாருன்னு பாருங்க, கேட்டுக்கோங்க. 26 ஹவர்ஸ் நான் பண்ணிட்டேன். இப்ப நானே பண்ணாலும் அந்த டைமிங் என்னால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த இன்ட்ரெஸ்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் டைம் போகும்போது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே அமையறது, வெதர் கண்டிஷன்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ். இப்போ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து பேக்கப் வெஹிக்கல் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு கோர்ட்டோட இதுல சப்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு மெயில் வந்துச்சு, சாரிங்க இந்த மாதிரி உங்க ரெக்கார்ட் வந்து எங்களால ஏத்துக்க முடியல, பேக்கப் வெஹிக்கல் இல்ல, உங்க பின்னாடி 2 அத்தாரிட்டிஸ் வந்தா மட்டும் தான் நாங்க வந்து இந்த இது. அப்ப இனிமே யாராலையும் பண்ண முடியாதுங்க. யாராலையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும். நீங்க சென்னையில இருந்து டெல்லி போவீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கார் உங்களுக்கு தொடர்ந்து வரும், 2 அத்தாரிட்டிஸ் வருவாங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து. இப்போ வந்து நீங்க டெல்லிக்கு வந்து சுசுகி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா, நீங்க அதை விட்டுருங்க. மும்பைக்கு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணீங்களா, வாங்குனீங்களா? ஆமா, சரி ஓகே. இப்போ இந்த மும்பைக்கு நீங்க போன பெட்ரோல் செலவு, புக் ஆஃப் ரெக்கார்ட் செலவு, எல்லா செலவும் டோட்டல் ரவுண்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்? மும்பை பண்ணும்போது நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த வீட்டுல காசு வாங்கி போற அந்த ஒரு இது வந்து கிடையாது. நான் வந்து அமேசான் டெலிவரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். என்னால ஒரு 5500 ரூபாய் கிட்ட பக்கம் ரெடி பண்ண முடிஞ்சது. அப்ப வந்து அப்ளிகேஷன் ஐடி மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை தான், ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த 5500 ரூபாயில தான் 5500 ரூபாய் 1200 ரூபாய் பெட்ரோல் ஆச்சு சென்னையில இருந்து மும்பை போறதுக்கு. என்னோட இது சென்னை டு மும்பை இன்னமும் 5000 ரூபாய் பெட்ரோல் ஆகுமா? 5200 ரூபாய் சென்னையில. ஆமா, அவ்வளவு ஸ்பீட்ல போனதுக்கு லிட்டருக்கு 23 24 தான் கொடுத்துச்சு. நல்லா இருக்காம தெரியுது, உண்மையை சொல்லிடுறேன். ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சென்னை டு மும்பை வந்து தீனா 16 ஹவர்ஸ்ல போனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, என் கிட்ட இருந்த காசு 5500 ரூபாய். அந்த பெட்ரோல் என்னால போகணும்னு நினைச்சதாலதான் என்னால 16 ஹவர்ஸ் ஆச்சு. இன்னும் என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் இன்னும் பிரிச்சிருப்பேன். இன்னும் என்னால ஒரு 14.5 ஹவர்ஸ்ல கூட அந்த ரெக்கார்டை வந்து என்னால. ஆனா
இந்த தொட பைக் முடியாத அளவுக்கு அவ்வளவு பண்ணிருக்கோம். கேப்பபிளா இருக்கா ப்ரோ இன்ஜின்? கண்டிப்பா அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். செம்மங்க. சரி ஓகே, எவ்வளவு செலவாச்சு சொல்லுங்க. நீங்க தங்குனது, திங்குனது, டோல் காசு, பெட்ரோல் காசு சென்னை எல்லாமே to சேர்த்து. மும்பை போயிட்டக்கு அப்புறம் சென்னை டு மும்பைல இருந்து நான் மும்பைல இருந்து கோவா போனேன். ஓகே கோவா மும்பை டு கோவா வந்து யாருமே போகாத ரூட், நம்ம வித்தியாசமா பண்ணோம்னு சொல்லி ஃபாரஸ்ட் ரூட் வச்சு போனேன். காட்டு வழி பாதை. நீங்க அந்த ரோட்ல புலி கிராஸ் ஆவறது, ஏன்னா 3 ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. மூணு மலை ஏறி இறங்கணும். அந்த 3 மலையை நைட்ல ஏறி இறங்கி அப்போ எனக்கு மும்பை டு கோவா போகும்போது அந்த லெஃப்ட் ஆங்கிள் ஃப்ரூட் வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு. ஐயோ ஃபிராக்சர் ஆன எப்படி? சென்னை டு மும்பை பண்ணல. சென்னை டு மும்பை பண்ணும்போது லோனாவாலா வந்து காட் செக்ஷன், அங்க வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர். சென்னை டு மும்பைக்கு லோனாவாலா பூனே சைடா போனீங்களா? பூனே போயிட்டு லோனாவாலா ஒரு மலை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு 40-50 கிலோமீட்டர் போனாதான் மும்பை உங்களுக்கு. ஓ, கடலுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. ஆ. அந்த பிரிட்ஜ் தாண்டி கீழே இறங்கி சிட்டி டிராபிக்ல ஒரு 10 கிலோமீட்டர் Okay, ஓடினாதான் okay. மும்பை. சோ Okay, அவ்வளோ ஒரு டஃப். எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? சொல்லவே மாட்டீங்களே. புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு எவ்வளவு ஆச்சு, பெட்ரோல் ஆச்சு, எல்லாம் எவ்வளவு ஆச்சு? சென்னை மும்பை சொல்லுங்க. சென்னை டு மும்பைக்கு வந்து 15,000 அந்த வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் தான் உங்களுக்கு. அந்த வெரிஃபிகேஷன் சார்ஜஸ்ல இருந்து ஒரு 15,000 கிட்ட சென்னை டு மும்பை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு. ஓகே, புக் ஆஃப் ரெக்கார்ட் 15,000, பெட்ரோலுக்கு 5,000. சென்னையில இருந்து மும்பை போனேன், மும்பைல இருந்து கோவா போனேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். சென்னை டு மும்பை மட்டும் சொல்லுங்க. சென்னை டு மும்பைக்கு 5,200 ரூபாய் பெட்ரோல், புக் ஆஃப் ரெக்கார்ட் 5,000 ரூபாய். நீங்க தங்குனீங்க எங்கேயாச்சும்? நான் ஓகே, தங்குறது கிடையாது. ஏன்னா நான் ஸ்டெப்பான ஓட்டுனீங்க இல்ல நடுவில் என்ன தூங்குனீங்களா? இல்ல மும்பை போயிட்டு தான் நான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். சென்னை டு மும்பைன்றது நான் ஸ்டாப். 26 ஹவர்ஸ் வந்து தூங்காம போனீங்களா? அது சென்னை டு டெல்லி. ஐயோ, அப்ப சென்னை டு மும்பை போகும்போது தூங்காம போனீங்களா? சென்னையில வண்டி எடுத்தா வண்டி மும்பைல தான் நிக்கும். நடுவுல எங்கேயாவது நான் நிக்கிறேன் அப்படின்னா பெட்ரோலுக்கு. ஐயோ ப்ரோ, சரி அப்ப எவ்வளவு ஆச்சு? 20,000 ரூபாய் இருக்குமா உங்களுக்கு டோட்டலா? சென்னை டு மும்பை நீங்க ஆச்சது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு பெட்ரோல் சேர்த்து 20,000 ஆச்சு. வெறும் 20,000 தான் இந்த வண்டியில. 2021. ஓகே, ரவுண்ட் பண்ணி சும்மா இந்த ஸ்பேர் அதெல்லாம் இன்ஜின் எல்லாம் போட்டு 25,000 ஆகும், அவ்வளவுதான். தாராளமா கரெக்டா. ஓகே, ரொம்பவே சீப்பா வந்து இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, நல்லா வந்து பண்ணிருக்கீங்க. அது எப்படி நீங்க தூங்காம ஓட்டீங்க? இப்ப நான்லாம் ஓட்டும் போது மதியானம் சாப்பிட்டனாலே அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ரைடே அந்த நம்மளுக்கு ஒரு உள்ள இருக்க ஒரு ஆசை தான், பேஷன் தான். ஓகே, இப்போ எல்லாராலையும் ஐஏஎஸ் ஆக முடியுமா? 100ல ஒருத்தர். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு பேஷன் தான். நான் ஃபர்ஸ்ட் போகும்போது சென்னை டு வால்பாறை தான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ரைடு. இது செகண்ட் லாங் ரைடு வந்து இது வந்து சென்னை டு கன்னியாகுமரி. மூணாவது ரைடு இதெல்லாம் எவ்வளவு நேரத்துல போனீங்க? கன்னியாகுமரி எவ்வளவு நேரத்துல போனீங்க? அது அப்பயே அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு மைண்ட். அதான் எவ்வளவு நேரத்துல போனீங்க? கன்னியாகுமரின்னா ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு 700 கிலோமீட்டர்ஸ், 7.25 மணி நேரத்துல செங்கல்பட்டு அதான் ஊரப்பாக்கத்துல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி 7.25 மணி நேரம் ஆச்சு. வித் பில்லியனோட ஓட்டினேன் அந்த டைம்ல. ஃபுல்லா நீங்க தான் ஓட்டினீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? பிராக்டிஸ்லாம் கிடையாது, உள்ள அப்போ ஒரு ஆசை. இல்ல உங்க டெல்லிக்கான பிராக்டிஸ் எடுத்தீங்களா சும்மா இதெல்லாம் தெரியாம ஓட்டுனீங்களா நீங்க? ஆசை, ஓட்டுனேன். பிராக்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்து வேற ஃபர்ஸ்ட் வால்பாறை, அப்புறம் கன்னியாகுமரி. இந்த நீங்க சென்னை டு பொள்ளாச்சி, வால்பாறை, சென்னை டு கன்னியாகுமரி போனேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஜிக்ஸர்ல மூணாவதா எங்க போனா சென்னை டு ஊட்டி போனேன். ஊட்டி போகும்போது தான் அந்த டைம்ல யூடியூப் தான். வால்பாறை டைம்ல அந்த சென்னை டு வால்பாறை டைம்ல இருந்து யூடியூப் தான். ஊட்டி போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் தொலைஞ்சிருச்சு. மொபைல் தொலைஞ்சு அதுல இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து போய் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து அமேசான் டெலிவரி எல்லாம் ஓட்டி ஒரு 40,000 ரூபாய் லடாக்குக்காக சேர்த்து வச்ச காசு இப்போ அந்த டைம்ல. லடாக் நீங்க லடாக்ல எவ்வளவு லடாக்? இப்ப நான் வந்து சின்ன நிறைய பேருக்கு ஆசை லடாக் போகணும், பைக்ல போகணும்னு. ரெக்கார்டு, புக் ஆஃப் ரெக்கார்டு மும்பை டெல்லியை விட்டுருங்க. சென்னையில இருந்து லடாக் போயிட்டு லடாக்ல சுத்தி பார்த்து ரிட்டர்ன் சென்னை வரதுக்கு எவ்வளவு காசு ஆகும், எவ்வளவு நாள் தேவைப்படும்?